வாழ்க்கைனா சில தடைகள் வரதாங்க செய்யும். அதுக்கு இந்த தடைக்குள்ளவே இருந்துட முடியுமா? முடியும்னு சில பேர் சொல்லுவீங்க. அது தப்பு. அதை முடிச்சு காட்ட தான் நான் வந்திருக்கேன். அனைவருக்கும் ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ராவ். திடீர்னு நம்ம போனு கொஞ்சம் ஜூம் ஆயிடுச்சுங்க. அதான் வேற ஒண்ணும் இல்ல. தலைவரே இத்தனை நாள் எங்க வீடியோஸ் போடலன்னு சொல்லி என்னைய பிரேக்கப் பண்ணிருந்தாலுமே எனக்கு கவலையா தான் இருக்கு. பட் வேற வழி இல்ல, மறுபடியும் உங்க கூட கமிட்டட் ஆக போறேன். நான் அந்த அர்த்தத்துல சொல்லல கேர்ள்ஸ். எங்களை மாதிரி பசங்களுக்கு ஒரு விஷயத்தை கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணணும்னு ரொம்ப ஆசைங்க. பட் ஒரு சில ப்ராப்ளம்ஸ்னால அதை ஸ்கிப் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா அந்த ஸ்கிப்புக்கு அப்புறம் ஒரு கம்பேக் கொடுப்பாங்க பாருங்க. திருவள்ளுவர் எழுதின 619வது குறளுக்கே டஃப் கொடுப்போம். அந்த மாதிரி டஃப். ரொம்ப பேசிட்டோம் போல, நம்ம கண்டென்ட் குள்ள வருவோம். அப்ப இவ்வளவு நேரம் பேசுனது கண்டென்ட் இல்லையா கேட்டாதீங்க. அப்புறம் என்னங்க, இனிமே ஃபயரா இருக்கும். அதுக்கு ஃபயர் அணைக்க தண்ணி கொண்டு வந்துடாதீங்க. மாசா என்ட்ரி கொடுக்கறதுல இவரை தாங்க நம்ம ஃபிட்னஸ் பார்ட்னர். இவரு யாருன்னு தெரியாதா உங்களுக்கு? அச்சச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே. அப்புறம் என்னங்க, ரூமுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டு நாமளும் ஐடி கார்டை மாட்டிக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி கிளம்பிட்டோம். எங்க தானே கேக்குறீங்க? வேற எங்க, நம்ம அகாடமிக் தான். அப்புறம் என்னங்க, என்ன சொல்ல போறேன் எனக்கே தெரியல. டே டு லைஃப்ல காலிஸ்டனிக் வீடியோ மட்டும் போடவா இல்ல ஃபுல் டே vlog போடவான்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து வீடியோஸ் எப்படி பண்ணா நல்லா இருக்கும்ன்றதை எனக்கு டிஎம் பண்ணுங்க. சோ உங்களுடைய நல்ல ரிவ்யூஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். See you, bye bye.